குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரத்தின் 6வது பாடல். அவனையன்றி முத்தி பெற வழியில்லை, அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமார் அறியேனே. மூவர் அப்படின்னா நான்முகன், திருமால், ருத்திரன். இந்த மூவரும் சிவபெருமானின் அதிகாரத்தை பெற்று முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்பவர்கள். சிவபெருமானை விட மேன்மையுடைய தேவர் எவரும் இல்லை, அவனையன்றி செய்கின்ற அரிய தவமும் இல்லை, அவனையே அல்லாது நான்முகன், திருமால், ருத்ரன் என்னும் மூவராலும் அடைவது எதுவும் இல்லை, அவனை அல்லாது முக்தி அடைவதற்கு உரிய வழியை யான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. தந்தையாகி தாங்குவான், முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே. ஈசான மூர்த்தியே உலகம் தோன்றுவதற்கு முன்பும் உலகம் அழிவதற்கு பின்பும் நிலை பேராக விளங்குபவன், அவன் ஒளி வடிவமாய் விளங்குபவன், பொன் போன்ற சகசிர தலத்தில் விளங்குபவன் சிவபெருமான். அவனே பழமையாக சமமாக வைத்து எண்ணப்படுகின்ற நான்முகன், திருமால், ருத்திரன் முதலிய மூவர்க்கும் பழமையானவன், தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைமகன். அவன் தன்னை அப்பா என்று அழைக்கின் தந்தையாகவே வந்து உதவி செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. இறைவன் வெம்மையன் குளிர்ந்தவன், தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு, தாயினும் நல்லன் தாழ் சடையோனே. வெய்யன் அப்படின்னா தீயார்க்கு கொடியவன், தன்னியன் அப்படின்னா அடியார்க்கு அருள் செய்பவன், அவர் தம் அருள் பெரிது ஆதலால் அதை அறிவார் இலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேய் அப்படின்னா குழந்தை, இறைவனின் எளிமையை சேயினும் நல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தாயினும் நல்லன் அப்படின்னா தாயை விட மிகுந்த அருள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். தாழ்ந்த சடையை உடைய சிவபெருமான் தீயை விட வெம்மை உடையவன், அடியார்க்கு நீரை விட குளிர்ந்தவன், குழந்தையை விட நல்லவன், பக்கத்தே விளங்குபவன், நல்ல அடியார்க்கு தாயை விட அருள் செய்பவன். இவ்வாறிருந்தும் அப்பெருமானின் அருளை அறிபவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. வணங்கக்கூடியவர் எவரும் இல்லாதவன், பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை, மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. புரிந்திட்ட அப்படின்னா முறுக்கப்பட்ட, இயற்றப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். பொன் சடை அப்படின்னா பொன் போன்ற நிறம் பொருந்திய சடை. பின்னால் அப்படின்னா பின்பக்கத்தில். நந்தி அப்படிங்கிறது இறைவனின் திருப்பெயர். சிவபெருமானுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை, ஆதலால் தன்னால் தொழப்படுவார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் மற்ற தேவருக்கு மேலானவன் அப்படிங்கிறது அர்த்தம். இறைவன் பொன்னால் இயற்றப்பட்டது போன்ற அழகிய சடை என சொல்லும்படி பின்புறம் விளங்குபவன். அவனது திருநாமம் நந்தி என்பதாகும். என்னால் அவன் வணங்கத்தக்கவன், உயிர்களுக்கு எல்லாம் தலைவன், ஆயினும் அவனால் வணங்கத்தக்கவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. யாவுமாய் நிற்பவன், தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடல் ஆமே. சிவபெருமானே எங்கும் நிறைந்து விளங்குகின்றான். இருநிலம் அப்படின்னா பெரிய உலகம், அங்கி அப்படின்னா அக்னி, தீ அப்படின்னு சொல்லலாம், தையல் அப்படின்னா சக்தி, தடவரை அப்படின்னா பெரிய மலை, தன்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். சிவபெருமானான தானே இவ்வுலகத்தை தாங்கிக் கொண்டு வான வடிவாய் விளங்குபவன். அப்பெருமானே சுடும் தீயாகவும் கதிரவனாகவும் சந்திரனாகவும் இருக்கின்றான். அவனே அருள்மழை பெய்யும் சக்தி
சக்தியாகவும் இருக்கின்றான். அவனே அகன்ற மலையாகவும் குளிர்ந்த கடலாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 11வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.